ஹாய் கைஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது ஃப்ளை ஸ்டிச்சு தான். சரிங்களா? பாருங்கள், நான் 3 கோடு போட்டுட்டு அதில் இப்போ நடுவில் இருந்து த்ரெட் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் நூல் எடுத்து மேலே இருக்க கோட்டில் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு பாருங்கள், மேலே போகிறோமா, போயிட்டு ரிட்டன் இழுக்கிறோம். இழுத்துட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் லெஃப்ட் சைடு போயிட்டு இழுத்து ஒரு லாக்கு. இப்போது செயின். சரிங்களா? இதே தான் நீங்கள் ரொட்டீனாக ரெகுலராக இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போது நான் நூல் எடுக்கிறேன் பாருங்கள். நூல் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? கீழே எப்படி நூல் எடுக்கிறேன்னு பாருங்கள். நூல் எடுத்துட்டோமா? எடுத்துட்டு இப்போது லெஃப்ட் சைடு குத்துறேன். ஓகேவா? இது ஃப்ளாட் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான் இதுவும். சரிங்களா? பாருங்கள், இழுத்துட்டுமா? ஒரு லாக் பண்ணிவிட்டு அதை பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம டைரெக்டாக போடுவோம். இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுறோம். சரிங்களா? இப்போது மறுபடியும் பேக் இழுக்கிறேன். ஒரு லாக்கு பண்ணிவிட்டு ஒரு செயின். ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். மறுபடியும் நூலை எடுத்து பேக் போய் ஒரு லாக்கு, மறுபடியும் ரைட் சைடு போயிட்டு நூலை எடுத்து அப்படியே இழுத்து கொண்டு நடுவில் ஒரு லாக்கு. சேம் இதே தான் நீங்கள் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. அகெயின் இதான் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது சின்னதாக ஒரு செயின். இப்போ மறுபடியும் லெஃப்ட்டு கொண்டு ஒரு சுற்றி நூலை இழுத்து ஒரு லாக்கு, மறுபடியும் ரைட்டு கொண்டு போயிட்டு பாருங்கள், ரைட்டு கொண்டு போயிட்டு மறுபடியும் நூலை சுற்றி பேக்கில் இருக்கிறோம். இழுத்துட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு குட்டி செயின் நடுவில். அப்படியே லெஃப்ட் சைடில் நூலை இழுத்து ஒரு லாக்கு, மறுபடியும் ரைட்டு சைடு போயிட்டு நூலை எடுத்து ஒரு லாக்கு. ஓகேங்களா? இப்போது செயின். சேம் இதே தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்டிச்சு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நீடிலோட ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக வரும். சில்க் த்ரெட்டு ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்டு, தேர்டு, இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். லீஃபுக்கு, ஃப்ளவருக்கு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதுக்கு அழகாக நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு ஃபில்லிங்கில் தான் வரும். இதுவுமே நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு இதனோட ஷேப்பும் வரையணும். ஒரு 3 ஷேப் வரைஞ்சிட்டு ஹோம்ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பு, ஒரு ட்ரீயோ, அப்படி இல்லை ஒரு பேர்டு, பீகாக்கு, இல்லை ஒரு குதிரை, அந்த மாதிரி நிறையவே பண்ணலாம். சரிங்களா? பண்ணிவிட்டு வரி குதிரை, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சை போட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், செயின் போடுறேன்னா, செயின் போட்டுட்டு அப்படியே லெஃப்ட்டு கொண்டு வாங்க. ஒரு லூப் எடுத்து ஒரு லாக், அந்த நடுவில் ஒரு லாக்கு, மறுபடியும் ரைட்டு கொண்டு போயிட்டு அப்படியே இழுத்து நடுவில் ஒரு லாக்கு. இவ்வளோ தாங்க. சரிங்களா? மறுபடியும் பாருங்கள், ஒரு செயினா, மறுபடியும் கொண்டு ஒரு லாக் பண்ணி
மறுபடியும் ரைட்டு கொண்டு போயிட்டு இழுத்து ஒரு லாக்கு, அவ்வளோதான். என்னாட் பாருங்கள், இழுத்துட்டு பக்கத்துலேயே குத்த போகிறேன். குத்திட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டோமா, இப்போது அந்த நீடில் ஒரு சுற்றிட்டு அப்படியே உள்ளே வச்சு இழுத்து நீடில் கை பக்கம் திருப்புங்க. அவ்வளோதான். அடியில் இருக்க நூலை இழுங்க. இப்போது நான் ஷேப்ஸுமே சொல்கிறேன் பாருங்கள், ஓகேவா? லாக் போட்டுட்டோம். லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு ஷேப்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஹோம் ஒர்க்கு நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஃபைலில் வந்து நீங்கள் ஒட்டுறதுக்காக கண்டிப்பாக பண்ணணும், சரிங்களா? நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்தது, உங்களுக்கு கிளாஸஸ்லாம் வந்துட்டு புரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லைக் பட்டனை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு வாத்து மாதிரி வரைகிறேன். இதுக்கு வந்து அந்த இறகுகள் வந்து போடுறேன், சரியாக? போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளை ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது அந்த பேர்டோட பாடி பார்ட்டு அதுலேயுமே வந்து நீங்கள் செக்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ளை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப்லாம் வந்துட்டு நீங்கள் ஹோம் ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஷேப்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ ஷேப்பு, அதிலே வந்து செக்ஷன் பிரிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லீஃப்ஸ்லேயுமே வந்துட்டு நான் போட்டிருக்கல, இந்த மாதிரி ஒரு 4-5 போட்டு அதுலேயுமே பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு வட்டம் மாதிரியும் போடலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தாமரை போடுங்க. தாமரை போட்டுட்டு இதெல்லாம் வந்து ஷேப்பு, ஓகேங்களா? இப்போ நான் வந்து அந்த வாத்து போட்டிருக்கேன் இல்லையா, அந்த வாத்து போடுறது வந்துட்டு அந்த வாத்துக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன அனிமல் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.